திருச்சிற்றம்பலம். என்னோட சிவாயம் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ? திருமுறை என்ற வார்த்தைக்கு எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன என்று நூல்கள் கூறுகின்றன. ஆனா திருமுறை என்பதற்கு விடையின் மேல் அமர்ந்து இருக்கும் சிவபெருமானே அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருமுறை தான் சைவ நெறிக்கே கருவூலமாக கொண்ட சிவபெருமானே யாவர்க்கும் யாவைக்கும் முதல்வரா இருக்கின்ற ஒரு பரம்பொருள். சிவபெருமானை திருமுறை வாயிலாக நன்கு உணரலாம், அறிந்து மெய்யுயர்ந்து அவரை அடைந்து முக்தி பெறலாம். இத்தகைய ஈடில்லா ஞானம்தான் இந்த திருமுறைகள் நமக்கெல்லாம் அளிக்குது. இந்த வீடியோல நம்ம திருஞான சம்பந்தர் எழுதிய முதல் திருமுறை முதல் பாடலை பார்க்க போறோம். திருஞான சம்பந்தர் சிவபெருமானை கொஞ்சி கொஞ்சி பாடிதான் இத்தனை பதிகங்களும் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத விருதையர், தாயார் பகவதி அம்மா. இவர்களுக்கு ஒரு தவ புதல்வனாக திருஞான சம்பந்தர் பிறந்தார். இவர்கள் சீர்காழியில வசிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆனதுன்னா, தந்தையார் வழக்கம் போல சீர்காழியில் உள்ள ஒரு கோவில்ல ஒரு குளத்துல நீராட போறாங்க. அப்போ திருஞான சம்பந்தரை வேணான்னு சொன்னாலும் இல்லை நான் வருவேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. அப்போ சிவபாத விருதையர் அவரை அழைத்து கொண்டு, திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு அந்த குளத்துக்கு போறாங்க. அந்த குளத்துல அந்த கரையில திருஞான சம்பந்தரை உட்கார வச்சுட்டு அவர் ஒரு இறைவனை வணங்கி தோணியப்பரை பெரியநாயகி தேவியாரையும் மனதில் நினைத்து அந்த திருக்கோயிலையும் வணங்கி, நான் வர்ற வரைக்குமே இந்த குழந்தைய நீதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குளத்துல நீராட போறாங்க. அப்போ அவர் நீராட போய் குளத்துல மூழ்கின உடனே இந்த குழந்தைக்கு தந்தையாரை பார்க்க முடியல. அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறார். அழுதுட்டே இருக்கும் போதேவும் சுத்தி சுத்தி பார்த்து அப்பா வருவாரா அப்படின்னு பார்த்து அழுதுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கோயில் சிகரத்தை, அந்த கோயில் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அப்படியே உரக்க கோவி அழுதாராம். உடனே சிவபெருமானும் கருணையோட அந்த உமாதேவியாரோட அந்த திருக்குளத்திற்கு இந்த திருஞான சம்பந்தருக்கு அமுதப்பால் ஊட்டி ஞானத்தையும் சேர்த்து ஊட்டியவுடன் மறைந்து விட்டார்கள். அப்பா குளிச்சுட்டு கரைக்கு பார்க்கும் பொழுது அந்த குழந்தையோட வாயில ஓரத்துல அந்த பால் இருக்கிறத பார்த்துட்டு, நீ யார் கொடுத்த பாலை இப்படி சாப்பிட்டிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த ஞானம் அடைந்த அந்த திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படிங்கிற அந்த பாட்டை பாடி அப்பாவுக்கு எனக்கு யார் அமுதப்பால் ஊட்டினார் அப்படிங்கிறத ஒரு பதிகம் பாடி அப்பாவுக்கு உணர்த்தியிருக்கார். இந்த தோளுடைய செவியன் இந்த பாடலுக்குரிய பொருளை நம்ம பார்த்தோமானா, இந்த ஞான சம்பந்தர் கெஞ்சி கெஞ்சி இறைவனை பாடியது அவ்வளவு அழகா இந்த பாடலோட அர்த்தம் பார்க்கும் பொழுது நமக்கு புலப்படுது. தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் அந்த முதல் பதிகத்துல முதல் பாடலா சிவபெருமான் நந்தி மேல ஏறி அந்த வெள்ளை சந்திரனை தலையில சூடி அந்த சுடலை பொடி பூசி அந்த கையிலெல்லாம் அந்த ஏடுகளை கையில் சுமந்து இந்த பிரமாபுரத்தில் வசிக்கின்ற அந்த சிவன் என் உள்ளம் கவரும் உயர்ந்த ஞான பெருமான் அப்படின்னு பொருள். இரண்டாவது பாடலுக்கு இந்த சேற்றுப்புல் நிறைந்த அந்த நிலா மாதம் நாகம்
போன்ற அந்த உருவமெல்லாம் கொண்டு நமது உள்ளத்தை கவர்கின்றார் என்கின்ற பொருள். மூன்றாவது பாடலுக்கு என்ன பொருள்னா, இந்த நீர் பரந்த நிமிர்ந்த புன்சடை மீது நிலா சூடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சிவன் தெரிகிறாரா அந்த நீரில். அப்படி தெய்வீக ஒளியாக காட்சி தருகிறார். நான்காவது பாடல் என்னன்னா, முழுமையுடன் நாகத்துடனும் வெள்ளை கலை சந்திரனை நிறுத்தி நம் உள்ளத்தை கவர்ந்து மகிழ்விக்கிறார் அப்படிங்கிற பொருள். 5லிருந்து 11 வரைக்கும் அந்த பாடல்கள் சிவபெருமான் அருளையும் அவனோட வலிமையும் பக்தர்களுக்கான அந்த பலன்களையும் கூறுகின்றது. 3, 4 இந்த பாடல்கள் அந்த தலத்தின் அறிவுத்திறன், வண்ணத்தன்மை, தெய்வீக உருவம் போன்ற அந்த முக்கிய அம்சங்களெல்லாம் அப்படியே நம்ம கண் முன்னாடி அப்படியே நிறுத்துது. 5லிருந்து 11 வரைக்கும் இந்த பாடல்களுடைய பொருள் சிவனது சக்தி, பக்தனை காக்கும் அருள் வழிகள் மற்றும் சமணர் பௌத்தர் போன்ற அந்த தவறான சங்கங்களின் வழிகளை கண்டிக்கும் வண்ணம் பாடப்படுகின்றது. இந்த பாடலுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, அருள் படைத்த சிவனை கொண்டாடுதலும் ஆவின் பாச நயங்களை அகற்றுதல். அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற இந்த பற்றுதலை எல்லாம் அகற்றுதலும் மற்றும் இந்த பக்தியின் மூலம் ஆன்மீக உயர்வு அடைய செய்யும் ஒரு முக்கியமான பதிகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பதிகம் பாடலாம். இந்த சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தேவாரம் என்கின்ற இந்த தெய்வீக பயணத்தில் நாம் அனைவரும் பயிற்சி பெற்று அந்த இறை பக்தியை, அந்த உணர்வை நாம் நிச்சயமாக உணரலாம். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் முதல் பாடல். இந்த பாடலுடைய பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை. இந்த பாடல் இடம்பெற்ற இந்த தலம் திரு பிரம்மபுரம், சீர்காழி என்ற ஊர். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி. அந்த தலத்தில் உள்ள அந்த இறைவரும் இறைவியும். இந்த பாடலோட நோக்கமே, நம்ம ஒரு தடவை பாடினாலே நமக்கு நிச்சயமாக அந்த குருவோட அருள் நிச்சயமாக நம்ம பெற முடியும். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். நல்ல பாடலை நல்ல கேட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பாடலை ஆரம்பிக்கலாம். தோடுடைய செவியன் விட ஏறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே முற்றலாமை இளநாகமோடேன முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு கலனாப்பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றமோர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே நீர் பரந்த நிமிர்பொன் சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி ஏற்பரந்த இனவெல் வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே
விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் மன்றி விளங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்தெனது உள்ளம் கவர் கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊரும் இவன் என்ன அருமையாக உரை செய்யமர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெள்வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர் செய்த சடை முயங்கு புனலன் அனலன் எரி வீசி சதிர் வெய்த உடை முயங்கும் அறவோடுளி தந்தெனது உள்ளம் கவர் கள்வன் கடல் முயங்கு களிசூழ் குளிர் கானலம் பொன்னம் சிறகன்னும் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை கரையன் வலி சற்றனது உள்ளம் கவர் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே தாழ்நுதல் செய்திரை காணிய மாலொடு தன்தா மறையானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வைய தவறேத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே புத்தரோடு பொறியில் சமணும் புறம் கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்தெனது உள்ளம் கவர் கள்வன் மத்த யானை மருகௌ உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீ
தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். இந்த 8வது பாடல்ல இந்த உலகத்துல பல ஊழிகள் தோன்றினாலும் அப்படின்னா துயரங்கள் தோன்றிய பொழுதெல்லாம் பிரமாபுரம் மேவிய அந்த பெம்மானையுடைய பெயரை சொல்லி இந்த துயரங்களை எல்லாம் நாம் களைத்து விடலாம் என்று அழகாக பாடுகின்றார். அடுத்ததாக 2ஆம் திருமுறையில ஒரு பாடல் திருஞான சம்பந்தர் இயற்றிய ஒரு பாடலோட நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.